வினாவை தேர்ந்தெடுத்தல். ரொம்ப எளிமையான டாபிக் தான். நம்ம ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ற டாபிக். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வினாவின் முக்கிய அம்சங்கள். விடைக்கேற்ற வினா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு கேள்வி ஒரு பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது கேள்வி எப்படி இருக்கும்? ஏன்னா கேள்வி பதில் தான் இல்லையா? அதனால தான். ஸோ கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆன்சருக்கேற்ற வினாவை கரெக்டா எங்க கேட்டிருக்காங்களோ, எந்த ஆப்ஷன்ல கரெக்டா கேட்டிருக்காங்களோ அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். அது எப்படி வந்து இருக்கும்? வினாவோட முக்கிய அம்சங்கள் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பாருங்க. வினா வினாச்சொல்லுல தான் அமையும் இல்லையா? அதுதானே ஒரு ஃபார்மேட்டு. எவ்வினா, ஆம் இல்லை, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அமையும். எந்த மாதிரி வினா? ஆம் இல்லைன்னா எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஷின்ஸா இருக்கும். விடையை பெறுதல் நோக்கம் வந்து தெளிவான விடை எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும். வினா முற்றுடன் முடியும். வினா முற்றுக்கள் வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. வினா முற்றுக்கள் அப்படின்னா ஒரு வினா எப்படி வந்து முற்று பெற்றிருக்குது, முடிவு பெற்றிருக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கொஸ்டினபிளா எப்படி அமைச்சிருக்காங்க, அது ஒரு முற்று பெற்ற சொல்லாதானே இருக்கும். அதுதான் விடையின் தன்மைக்கேற்பதான் வினா வந்து அமையும் அப்படிங்கிறத நம்ம சும்மா ஜஸ்ட் ஜென்ரலா ஓரலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வினா வகைகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, எவ்வினா அப்படின்னா யார், என்ன, எது, எப்படி, இந்த மாதிரி வினா சொற்களை எந்த கேட்டகரிக்குள்ள அடக்கலாம்னா எவ்வினா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? யார், யார் இதை செய்தது? இப்ப யாரோ கதவை தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார் கதவை தட்டுறது? அப்ப அதெல்லாம் என்னது? எவ்வினா. என்ன, என்ன வேணும், என்ன சாப்பிட்டாய் அப்படி கேட்கறது. எது உன்னுடையது? ஓகே. எப்படி நீ சொல்ற? எப்படி நீ இப்படி இதுதான் நடந்ததுன்னு எப்படி நீ சொல்ற? இந்த மாதிரி எல்லாம் எவ்வினா. ஆம் இல்லை அப்படின்னு என்னன்னா உடன்பாடு அல்லது மறுப்பு எதிர்பார்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உடன்பட்டு இருக்கிறது. உடன்பட்டு இருக்கிறதுனா இது உன்னுடையதா? ஆம் என்னுடையதுதான். ஆமா ஆமா என்னது என்னதுதாங்க அப்படின்னு சொல்றோம். இல்ல இல்ல என்னது இல்லைங்க. சோ அதை மறுக்கிறது. இல்ல அது என்னது கிடையாதுன்னு சொல்றது. இதுதான் ஆம் இல்லைங்கிற வினா. சான்றோர் வினா அப்படின்னா சான்றோர்கள்னாலே மரியாதை நிமித்தமா நம்ம சொல்றது. மரியாதைக்குரிய ஒரு வினா அமைப்பு. ஓகேங்களா? ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம ஒரு கொஸ்டின் அமைக்கிறோம் இல்லையா? அதுதான் சான்றோர் வினா. செய்தினா ஒரு செய்தியே வினவும் வினா. நேத்து இந்த மாதிரி ஏதோ நடந்த நிகழ்ச்சியில ஒரு கலவரம் நடந்ததுன்னு சொன்னாங்களே, அது உண்மையா? சோ இந்த மாதிரி ஒரு செய்தி, ஏதாவது ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதை பத்தி ஒரு கேள்வி எழுப்புறது. ஓகேங்களா? அதுதான். சோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸாலாம் இருக்காது. சரிங்களா? விடைய கவனமா நம்ம படிச்சு விடையோட தன்மையை அறிஞ்சுக்கணும். எந்த மாதிரி அந்த ஆன்சர் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். முக்கியமான சொற்களை கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம அந்த ஆன்சர் படிக்கிறோம் இல்லையா? அதுல இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய சொற்கள் அதை நம்ம கவனிச்சுக்கணும். பொருத்தமா, இதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரு அமைப்பு. ஓகேங்களா? பொருத்தமான வினாச்சொல்ல தேர்ந்தெடுக்கணும். நம்ம பிஒய்க்கு டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இதுதான் பொருத்தமா அப்படிங்கிற மாதிரி புரியும் பாருங்களேன். நான் சொல்றேன் உங்களுக்கு. வினா அமைப்பை உறுதி பண்ணிக்கணும். கரெக்டா தான் கேள்வி அமைச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியா? ரைட். இங்க பாருங்களேன். பேரறிஞர் அண்ணா அடுக்கு மொழியில் பேசுபவர். கேள்வி கவனம். பேரறிஞர் அண்ணா அடுக்கு மொழியில் பேசுபவர். அப்போ பேரறிஞர் அண்ணா எப்படி பேசுபவர்? எப்படிங்கிற இடத்துல அடுக்கு மொழிங்கிற பொருத்தமான ஆன்சர் கரெக்டா போடுறோமா? அதுதான் பொருத்தமான வினாவை சூஸ் பண்றது. புரியுதுங்களா? 4 ஆப்ஷன் வச்சு பார்க்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு எளிமையா புரியும். இப்பொழுதுக்கு இதை நல்லா கவனத்துல கொண்டு வாங்க. அப்போ பேரறிஞர் அண்ணா அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற எல்லா வரிகளுமே ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். அடுக்கு மொழியில் பேசுபவர். ஓகேங்களா? அப்போ எப்படி பேசுபவர்? எப்படி எப்படி பேசுவாரு? அடுக்கு மொழியில பேசுபவர். என்ன பேசுவாருன்னு இந்த இடத்துல போட முடியுமா? இப்ப ஏன் இங்க என்ன பயன்படுத்த கூடாதுங்கிறத நான் சொல்றேன். ஓகே. ஏன் என்ன பயன்படுத்தக்கூடாது? என்ன பேசுவார்? என்ன வேணாலும் பேசுவார். என்னங்கிறது அந்த கண்டென்ட், அந்த கருத்துக்கள். புரியுதுங்களா? அவர் என்னென்னலாம் அங்க பேசியிருக்காரோ அதை நம்ம கொண்டு வந்து இங்க சொல்லணும். ஆனா இந்த இடத்துல அவருடைய தனிப்பட்ட ஒரு திறமைய சொல்ற மாதிரி இருக்கு. அவர் அடுக்குமொழியில பேசுபவர். புரியுதுங்களா? அவர் என்னென்ன பேசினாரோ அதை சொல்லல. அவர் எப்படி பேசுவாருங்கிற குவாலிட்டி இங்க சொல்றாங்க. கிளியர்? அப்ப இந்த இடத்துல அடுக்குமொழிங்கிறதுக்கு எப்படி பேசுவார்? எப்படி பேசுவார்? அடுக்குமொழியில பேசுவார். இப்போ
அவன் ரொம்ப திமிரா பேசுவான். எப்படி பேசுவான்? அவன் ரொம்ப திமிரா பேசுவான். ஏன் அவன் நல்லா ஸ்வீட்டா பேசுவான்ப்பா. ஸோ ஒரு பர்சனோட குவாலிட்டி எந்த இடத்துல சொல்ற போது அங்க எப்படிதான் பயன்படுத்தணும், என்ன பயன்படுத்தக்கூடாது. கிளியர்? ரைட். ஒருவருடைய நினைவு சொல் செயல்களில் தீமையை அறுப்பதே அறம். அறம் எனப்படுவது யாது? யாது, யாவை, யாது, இந்த மாதிரி கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா, ஒருவருடைய நினைவு சொல் செயல்களில் தீமையை அறுப்பதே அறம். ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அறம் அப்படின்னா என்னங்கிறதுக்கான விளக்கம். அப்ப இந்த இடத்துல யாது பயன்படுத்தும். ஏன் மேம் யாவை பயன்படுத்தக்கூடாதா? யாவை அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் டேர்ம்ஸ்க்கு கொண்டு போகணும். சிங்குலர் டேர்முக்கு யாது தான் பயன்படுத்தணும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருமை பன்மை படிச்சிட்டோம், ஞாபகம் இருக்கா? ஆ சவுண்டு ஊ சவுண்டு. எஸ் ஆர் நோ கைஸ்? நீங்க வீட்டுல படிச்சாலும் ஆமாவா இல்லையான்னு எனக்கு பதில் சொல்லணும், கேட்கும். சரிங்களா? என்னதுங்க? ஆ சவுண்டுனா ப்ளூரல், ஊ சவுண்டுங்கிறது சிங்குலர். ஆமாதானே? அல்ல, அது, நம்ம தானே? கரெக்ட், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரியா? அப்ப இந்த இடத்துல யாது ஊ சவுண்ட்ல முடிஞ்சிருக்கா? ஊ சவுண்ட்ல முடிஞ்சிருக்கா? அப்ப சிங்குலர். வை, இவ்வு குட்ட லை. ஸோ இதை ஆ ஐ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூரல் டேர்ம்ஸ்க்கு கொண்டு போய்க்கணும். சரியா? மேக்ஸிமம் ஆ ஊ சவுண்டு தான் சிங்குலர் ப்ளூரலுக்கு சொல்லணும். பட் யாதுங்கிறது சிங்குலர். ஓகே? அப்போ யாவைங்கிறது ப்ளூரல். ஓகேவா? இந்த இடத்துல அறம்ங்கிறத பத்தி மட்டும் தானே பேசுறாங்க. அப்போ ஒன்றை பத்தி மட்டும் பேசுறதுனால யாது. ஆப்ஷன்ல அறம் எனப்படுவது யாவைன்னு கூட கொடுப்பாங்க, அது போட்டக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ரைட். இன்கேஸ் 4-5 விளக்கங்கள் கொடுத்திருந்து இதெல்லாம் சேர்த்துதான் அறம்னு சொன்னா யாவைன்னு சொல்லலாம். சரியா? ரைட். சித்த வைத்தியத்தில் உணவும் மருந்தும் ஒன்றாகவே அமைந்திருப்பது வியப்பிற்குரியது. ரைட். இருங்க. சித்த வைத்தியத்தில் வியப்பிற்குரியது எது? உணவும் மருந்தும் ஒன்றாக அமைந்திருப்பது. ஓகேங்களா? அவ்வளவுதான். எது? உணவு மருந்தும் ஒன்றாக அமைந்திருப்பது. அப்ப இந்த எதுங்கிற இடத்துல இத போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகுதா? கரெக்டா விடை அமைதா? அப்ப அதுதான் கரெக்டான வினான்னு அர்த்தம். வினானா அந்த வினா கேட்குறாங்க இல்லையா, அந்த டேர்மை எடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்கிற வார்த்தைகளை அங்க போட்டோம்னா பொருத்தமா இருக்காங்கிறத கிளியரா பார்த்துக்கணும். சரியா? ரைட். இளங்கோவின் காவிய பெண்மணி கண்ணகி. இளங்கோவின், சரியா? இளங்கோவின் காவிய பெண்மணி யார்? யாருங்கிற இடத்துல கண்ணகி போட்டா ஆன்சர் கரெக்ட் தான் இல்லையா? உடற்பயிற்சி உடலை வலிமையாக்கும். உடற்பயிற்சி எதனை வலிமையாக்கும்? எதனைங்கிற இடத்துல உடல்னு போட்டா பொருத்தமா வந்துருமா? அப்போ உடலை வலிமையாக்கும். ஓகே. இதுல நல்லா கவனிக்கணும். இங்க எக்ஸ்ட்ரா வார்த்தைகள்லாம் நம்ம போட்டக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உடற்பயிற்சி உடலை வலிமையாக்கும். உடற்பயிற்சி என்பது எதனை வலிமையாக்கும் என கூறுகின்றனர். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் போடக்கூடாது. ஓகே, நம்ம அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்லயே கொடுத்திருந்தோம். பொருத்தமான விடையை தேர்வு செய்யணும். அந்த வினாவுக்கேற்ப விடை இருக்கா, விடைக்கேற்ப வினா இருக்கான்னு பார்க்கணும். அந்த வார்த்தைகளை தெளிவா கவனத்துல கொண்டுக்கணும். எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் போடக்கூடாது. கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. திருக்குறள் சிறந்த நீதி நூல். எது சிறந்த நீதி நூல்? திருக்குறள். எதுங்கிற இடத்துல திருக்குறள் போட்டா முடிஞ்சு போச்சா? இதே திருக்குறள் என்பது சிறந்த நீதி நூலா? அதுவும் கேள்விதான். ஆனா இதற்கு பொருத்தமான கேள்வியானா கிடையாது. ஏன்? திருக்குறள் என்பது சிறந்த நீதி நூலா அப்படிங்கிறது ஆமாவா இல்லையான்னு கேட்கிற மாதிரி. ஆமாம், திருக்குறள் என்பது சிறந்த நீதி நூல். ஆம், அப்படி கொடுத்த திருக்குறள் சிறந்த நீதி நூல் கொடுத்திருந்தா திருக்குறள் சிறந்த நீதி நூலான்னு நீங்க கேட்கறது கரெக்ட். எஸ்ஆர்னோ டைப்புக்கு தான் அப்படி கேட்கணும். சரியா? ரைட். பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார்? யாருங்கிற இடத்துல பிசிராந்தியார் போட்டா ஆன்சர் ஃபுல் ஆகுதா? ஆன்சர் அதான் கரெக்ட். வெண்பா 6. 6ங்கிறன்னா எத்தனை கவுண்ட். ஸோ எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். நற்றிணை ஓர் அக இலக்கியமாகும். நற்றிணை எவ்வகை இலக்கியம்? ஓர் அக இலக்கியம். நல்லா கவனிங்க. ஓர் அக உயிரெழுத்து வந்தா ஓர் தான் பயன்படுத்தணும். அப்படியே லிங்க் பண்ணிக்கணும் நம்ம. புரியுதுங்களா? ஒன்ன படிச்சா அதை மட்டுமே படிக்க கூடாது. முன்னாடி படிச்சதை அப்போ நம்ம படிச்சோமே ஒருமை பன்மை, அப்ப இதுல பார்க்கணும். ஏன் ஓர் போட்டிருக்காங்க? ஓ இதா ஆங்கிறது உயிரெழுத்து. இப்ப வந்து ஓர் தான் பயன்படுத்தணும். கரெக்டா? ஸோ நற்றிணை எவ்வகை இலக்கியம்? எவ்வகை, எந்த மாதிரியான டைப், அது ஒரு அகம். ஏன்னா அகமா புறமாங்கிறது இட்ஸ் அ டைப்ஸ்.
கரெக்ட்டுங்களா? இலக்கியத்துல 2 டைப்பா பிரிச்சோம்னா, ஒண்ணு அகம், இன்னொன்னு புறம். அது டைப். அதனாலதான் இங்க எவ்வகைங்கிற கேள்வி எழுப்பணும். சரியா? நாலடியார் ஒரு நீதி நூல். எவ்வகையான நூல்? எப்படிப்பட்ட நூல்? நீதி நூல். எப்படிப்பட்டதுங்கிறது தான் தமிழ்ல அழகா எவ்வகையான, எப்படிப்பட்ட ஒரு வகைன்னு கேக்குறாங்க. அது ஒரு நீதி நூல். கேள்வி புரிஞ்சுதா? ரைட். கண்ணன் தேர்வை நன்றாக எழுதினான். நன்றாக, நல்லா எழுதியிருக்கான். அப்ப எப்படி எழுதலாம்? எப்படி எக்ஸாம் பண்ண கேட்போமா? அப்ப எப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுக்கு நன்றாக ஆன்சர் கரெக்டா பொருத்தமா இருக்கு. அப்ப ஆன்சர் கரெக்ட். அறம் செய்ய விரும்பு. எதை இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆக்சுவலி. சரிங்களா? எதை செய்ய விரும்ப வேண்டும். இது நல்ல வித்தியாசமா ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? எதை செய்ய விரும்ப வேண்டும். அறம் செய்யறதுக்கு விரும்ப, அவ்வளவுதான். எதுக்கு விருப்பப்படணுமா? அறம் செய்யறதுக்கு, அவ்வளவுதான். வஉசி சுதேசி கப்பலை ஓட்டினார். வஉசி எந்த கப்பலை ஓட்டினார்? எந்த, எப்படிப்பட்ட கப்பல்? எந்த கப்பல்? சுதேசி கப்பல். ஓகேங்களா? ரைட். பாரதிதாசனின் இயற்பெயர். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? ஓகேங்களா? சோ என்ன? அவரோட பெயர் கனக சுப்புரத்தினம், அவ்வளவுதான். நல்ல குடும்பம் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நல்ல குடும்பம் என்பது பல்கலைக்கழகம். நல்ல குடும்பம் என்பது என்ன? என்னங்கிற இடத்துல பல்கலைக்கழகம்ங்கிறத போட்டோம்னா ஆன்சர் வந்துடும், அவ்வளவுதான். சோ இங்க பிவைக்கு டிஸ்கஷன் மாதிரி பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஆப்ஷன்ஸை வச்சு பார்ப்போமா? நல்ல குடும்பம் என்பது பல்கலைக்கழகம். இப்ப பார்த்ததுதான் விடைக்கேற்ற வினா. சோ நல்ல குடும்பம் எது? எதுங்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். எது நல்ல குடும்பம்னா என்னப்பா? எது? எத்தனையோ இருக்கு இல்லையா? சோ அதுவும் சொல்ல முடியாது. நல்ல குடும்பம் எப்படி, எப்படிப்பட்டது, அதுக்கும் நம்ம பேராகிராஃபா சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல கேள்வி, ஐ மீன் விடைய பார்க்கணும். இந்த விடைக்கேற்ற வினாங்கிறதுனால இது கேள்வி விடைங்கும் போது குழப்பிக்காதீங்க. இது ஆக்சுவலா கேள்வி நமக்கு. இது விடை அவங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் இல்லையா? அதனால குழப்பிக்க வேணாம். நல்ல குடும்பம் என்பது என்ன? நல்ல குடும்பம் எப்படிப்பட்டது? இப்ப பாருங்க, நல்ல குடும்பம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது ஒரு நல்ல குடும்பம்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் போடலாம். இது இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும், அதுதான் ஒரு நல்ல குடும்பம். அப்ப அந்த அந்த லிஸ்ட்ல இங்க கொடுக்கல. சரியா? நல்ல குடும்பம் என்பது என்ன? ஓகே, என்பது என்ன? 2 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி போடலாமா? நல்ல குடும்பம் என்பது எப்படி, எது? இப்போ இந்த இடத்துல கவனிங்க. நல்ல குடும்பம் என்பது நான் ஒண்ணு சொன்னேன். இதுல கொடுத்திருக்கிற அத்தனை வார்த்தைகளுமே நம்ம பயன்படுத்தணும். எக்ஸ்ட்ரா போடவும் கூடாது, நீக்கவும் கூடாது. அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் மேல கொடுத்திருக்கிற அத்தனை வார்த்தைகளும் வருது. ஒரு வார்த்தைக்கு பதிலா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. கிளியர்? நல்ல குடும்பம் என்பது பல்கலைக்கழகம். என்னங்கிற இடத்தை நீக்கிட்டோம்னா பல்கலைக்கழகம் போடலாமா? கரெக்டா? கரெக்டா? அப்ப எதுவுமே நீக்காம இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் கரெக்ட். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், முயன்றால் முடியாதது இல்லை. முயன்றால் முடியாதோ? முடியுமா? முடியாதா? முயன்றால் முடியாதது உண்டோ? முயன்றால் முடியாதது இல்லையோ? முயன்றால் முடியுமோ? இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், முயன்றால் முடியாதோ, முயற்சி செஞ்சா முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. முயன்றால் முடியாதது உண்டோ? இல்லை. உண்டோங்கிற இடத்துல இல்லை போட்ட ஆன்சர் கரெக்ட். முயன்றால் முடியாதது இல்லை. கரெக்டா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட்? ரைட். உண்டோ? இல்லை. உண்டு இல்லை எதிர்மறை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி. தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. தமிழ்நாட்டின் தலைநகரம் எது? எதுங்கிற இடத்த, எதுங்கிற கேள்வி தூக்கிட்டு சென்னை போட்ட ஆன்சர் கரெக்டா இருக்குமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது செக் பண்ணுங்க. சென்னை எதற்கு தலைநகரம்? இது பாருங்க, மாறி மாறி இருக்கு. அப்ப அது வராது. புரியுதா? சென்னை எதற்கு தலைநகரம்? தமிழ்நாட்டிற்கு தலைநகரம். ஸோ அப்படியே எழுதி பாருங்க. சென்னை தமிழ்நாட்டிற்கு தலைநகரம். அப்படியே எங்க இருக்கு? தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைன்னு தான் இருக்கு. ஸோ நீங்களா உல்டாலாம் பண்ணி ஆன்சர் போட்டுறக்கூடாது. சரியா? தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை தானா? ஆமாம், இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி விடை இங்க இருக்கா? இல்ல. அப்ப தமிழ்நாட்டின் தலைநகரம் எங்கு உள்ளது? சென்னையில் உள்ளது. அப்படியே எங்க விடை இருக்கு? இல்ல. அப்ப தி பர்ஃபெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். புரிஞ்சுதுங்களா? அது ஒரு மாம்பழம். அது மாம்பழமா? அது யாருடைய மாம்பழம்? அது என்ன? அது உன் பழமா? அது மாம்பழமா? ஆம், இல்லை அப்படி சொல்லியிருக்கணும். அப்ப இது வராது. எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ். அது யாருடைய மாம்பழம்? யார்தான் வேணாலும் இருக்கலாம். அதுக்கு விட இங்க கொடுக்கல. அது என்ன? அது ஒரு மாம்பழம். அது என்ன நீங்க கேக்குறீங்க? அது ஒரு மாம்பழம்னு ஒருத்தங்க சொல்றாங்க. அப்ப இதுதான் தி பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே. ஊரோடு ஒத்து வாழ வேண்டும். ஊரோடு ஒத்து வாழ வேண்டுமா? எஸ் ஆர் நோ டைப். இது வராது. ஆமாம், இல்லைன்னு வரணும். எவ்வாறு வாழ வேண்டும்?
எதனோடு ஒத்து வாழ வேண்டும், யாரோடு ஒத்து வாழ வேண்டும், எதனோடு, இது ஒரு அக்ரினேட் டேர்ம்ல வருது. ஸோ இந்த இதுவும் வராது. ஊர் ஊர் மக்கள் இல்லையா, அப்ப எதனோடுன்னு சொல்லி கேட்டா அது தப்பு தானே, உயர்தனி அக்ரிணை, அதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். எவ்வாறு வாழ வேண்டும், யாரோடு ஒத்து வாழ வேண்டும், எவ்வாறு, எப்படி வாழணும், எவ்வாறுன்னா எந்த மாதிரி வாழ்க்கை வாழணுங்கிற மாதிரி கேட்கணும். யாரோடு, ஊரோடு, யாரோடு ஒத்து வாழணும், ஊரோடு ஒத்து வாழணும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன் பி ஏன் வராது அப்படின்னா, ஒரு ரீசன், இதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் இங்கே இருக்கா பார்க்கும் பொழுது ஒத்துங்கிற வார்த்தை இங்கே இல்லை. டி ஆப்ஷன்ல ஒத்துங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் இதுவாக தான் இருக்கும். ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், எவ்வாறு வாழ வேண்டும் லிஸ்ட் கொடுக்கலாம், ஆனால் யாரோடு, ஊரோடு டைரக்ட் ஆன்சர் வருது. அப்போ தி பெஸ்ட் 100% டேம் ஷுவர் ஆன்சர் ஆப்ஷன் டி தான். கிளியரா? எப்படி எலிமினேட் பண்றேன்னு புரிஞ்சுது இல்லையா? அவ்வளவுதான். கண்ணன் இதயம் விசாலமானது, கண்ணன் இதயம் இதயமா விசாலமானது, எஸ்ஆர் நோ டைப். ஸோ அது வராது. யார் இதயம் விசாலமானது, கண்ணன் இதயம் வச்சுப்போம். இதயம் என்றால் என்ன, இதயம் என்றால் என்ன, நிறைய ஆன்சர் பண்ணலாம், அதுக்கான விட இங்க கொடுக்கல. கண்ணன் இதயம் விசாலமானதா, இது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின், இது வராது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. யாருங்கிற இடத்த கேள்வியை தூக்கிட்டு கண்ணன்கிறது போட்டோம்னா ஆன்சர் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட். நெக்ஸ்ட், துர்க்கை சக்தியான தெய்வம், துர்க்கை சக்தியற்ற தெய்வமா, இது பாசிட்டிவ்ல இருக்கு, இது நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அது வராது. துர்க்கை எப்படிப்பட்ட தெய்வம், எப்படிப்பட்டது, சக்தியானதா சக்தி இல்லாததாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை ஆப்ஷன் வச்சுப்போம். துர்க்கை சக்தியான தெய்வமா, எஸ்ஆர் நோட்டை பாமாம் இல்லைன்னு சொல்லணும், அந்த மாதிரி இங்க விடை கொடுக்கல. துர்க்கை என்ன தெய்வம், துர்க்கை என்ன தெய்வம், ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, இந்த இடத்துல பாருங்க எப்படிப்பட்ட, என்னன்னா ஆனா பெண்ணாங்கிற மாதிரி போகும். என்ன தெய்வம், துர்க்கை ஆண் பெண் அந்த மாதிரி போகும். எப்படிப்பட்டது, சக்தி வாய்ந்தவளா இல்லை எப்படி, எப்படிப்பட்டது, அவங்களோட குவாலிட்டி கேட்கறது. அப்ப சக்தியான தெய்வம் தான் குவாலிட்டி இல்லையா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட், ஔவையார் ஆத்திச்சூடி பாடினார், ஔவையார் எதனை பாடினார், இதுதான் மேக்ஸிமம் கரெக்டா இருக்கும். அடுத்து பார்ப்போம். ஆத்திச்சூடியை பாடியவர் யார், ஆத்திச்சூடியை பாடியவர் ஔவையார். லிசன் பண்ணுங்க, இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான், ஆனா உல்டாவா இருக்கு பாருங்க. இந்த இந்த விடை அவங்க கொடுத்துருக்கிற விடைய மாறாம இருக்கிற ஆன்சரா தான் நம்ம மேக்சிமம் சூஸ் பண்ணணும்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இப்போ ஔவையார் எதனை பாடினார், எதனைங்கிற இடத்துல ஆத்திச்சூடி போட்டால் இந்த விடை அப்படியே வந்துடும். ஆத்திச்சூடியை பாடியவர் ஔவையார். ஸோ இந்த இடத்துல பாடினார்னு இருக்கு, இங்க பாடியவர்னு இருக்கு. சி லிசன், இந்த மாதிரிலாம் மாறி இருக்கு, உல்டாவாகவும் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வேண்டாம். ஔவையார் பாடிய நூல்கள் யாவை, லிஸ்ட் நிறைய இருக்கு, அந்த லிஸ்ட் இங்க கொடுக்கல. ஔவையார் ஆத்திச்சூடி பாடினாரா, எஸ்ஆர் நோ டைப், ஆமாம் இல்லை, அந்த மாதிரி இங்க விடை கொடுக்கல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, நாலடியார் ஒரு நீதி நூலகம், எவ்வகையான நூலகம், ஒரு நீதி நூலகம், அவ்வளவுதான். இயற்றியவர் பத்தி கொடுக்கல, நாலடியாரோட விளக்கம் அதோட டெஃபினிஷன் பத்தி இங்க கொடுக்கல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவ்வளவுதான். வள்ளுவரை அனைவரும் அறிவார், வள்ளுவரை அறியாதவர் யார், யாரெல்லாம் அறியாதவங்க சொல்லு, அதை பத்தி இங்க சொல்லல. வள்ளுவரை அறியாதார் உளரோ, இருக்கிறாங்களா இல்லையா, எஸ்ஆர் நோ டைப், அதுவும் இங்க பேசல. வள்ளுவரை அனைவரும் அறிவாரோ, அறிவார், அறிவாரோ, அறிவார், அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்டா. நெக்ஸ்ட், மங்கம்மாளின் பெயர் மங்காத, சாரி கண்ணா, எடிட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். மங்கம்மாளின் பெயர் மங்காது விளங்கும் என்பதில் ஐயமில்லை. யாருடைய புகழ் மங்காது மங்காது விளங்கும் என்பதில் ஐயமில்லை. யாருடைய பெயர் மங்காது விளங்கும் என்பதில் ஐயமில்லை. இங்க பாருங்க, பெயர் இங்க புகழ் கொடுத்துருக்கு. சரி, அப்ப இந்த ஆப்ஷன் வேண்டாம். இல்லை, இங்க கொடுத்துருக்கிறத தான் மாத்தக்கூடாது இல்லையா? யாருடைய பெயர் மங்காது விளங்கும், மங்கம்மாளின் பெயர், இதுதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கு. யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை, யாருடைய பெயர் புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. ஸோ அப்ப பாருங்க, இங்க கொடுத்திருக்கிற விடை கேட்பதான் நம்ம சூஸ் பண்ணணும். கேள்வி அதுதான், விடை கேட்பதான் நீங்க வினா அமைக்கணும். நீங்க வினா ஒண்ணு அமைச்சுக்க கூடாது இல்லையா? அப்போ யாருடைய பெயர், இந்த யாருடையங்கிற இடத்துல மங்கம்மாள் போட்டா எது கரெக்டா இருக்கு? ஆப்ஷன் பி தான், மங்காது விளங்கும் என்பதில் ஐயமில்லை. மற்றதுல புகழ் பத்தி கொடுத்துருக்கு, இங்க புகழ் பத்தியே கொடுக்கல விடையில. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா? ரைட், அவ்வளவுதான். ஸோ ஈஸியாக இருந்ததுங்களா? இதில் ஒரு பெரிய கஷ்டமே நம்மளுக்கு கிடையாது, ரொம்ப ரொம்ப எளிமையான டாபிக். அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், விடைக்கேற்ற வினாவை அமைக்கணும் அப்படின்னா, ஒன்று
விடை கேட்பதா கொஸ்டினை நம்ம அமைக்கணும். நம்ம அமைச்ச கொஸ்டினுக்கு ஏற்ப விடை இருக்காது. மாற்றி மாற்றி உல்டாவா இருக்குன்னா அதை நம்ம அமைக்கக்கூடாது. ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒருமை பன்மை பார்த்துக்கணும், அக்ரிணை உயர்திணைட்டம் பார்த்துக்கணும், சிங்குலர் ப்ளூரல் சொல்லிட்டேன்னா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு கேள்வி அமைக்கணும். எஸ்ஆர்னோ டைப் ஆஃப் கொஷினுக்கு எஸ்ஆர்னோ டைப் ஆஃப் கொஷின்ஸ் மாதிரி விடைக்கு கொஷின்ஸ் அப்படி அமைக்கணும். எஸ்ஆர்னோ டைப் ஆஃப் கொஷின்ஸ் இல்லைனாலே அந்த ஆப்ஷன் டக்குன்னு எலிமினேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். மேக்ஸிமம் அதில் இருக்கிற வார்த்தைகள் ஒன்று கூட கட் பண்ணக்கூடாது, உல்டாவாக மாறக்கூடாது. அது மைண்டில் வச்சுட்டு வினாவை அமைச்ச மாதிரி இருக்கிற ஆன்சரை சூஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட். தேங்க்யூ கைஸ்.